உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிகத்தை. இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார். அதனால வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த மேஷ ராசிக்காரர்கள், அதுவும் வந்து நெருப்பு சம்பந்தம், இரும்பு சம்பந்தம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க, டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்க, மருத்துவ உதவி, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு பணி, அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசு சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 11ஆம் இடம் சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமான ஸ்தானம். அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10-11 அதிபதி. அதனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து அதாவது வேறு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர நீங்கள் சொல்லக்கூடியதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் வந்து ஆயுள் காரகனானவன் ஆயுளையும் நல்லபடியாக கொடுப்பான். உடல் நலத்தை பின்னடைவு இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே வராது. ஜீவனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜீவனம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து தானம் கொடுங்க. பேரிச்சம்பழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சனீஸ்வரனுக்கே உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகம், அது வந்து தானமாக கொடுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது கெடு நன்மை, கெடு பலன்கள் வறுமையால் அது வந்து தவிர்க்கப்படும்.